15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கனவு இது அப்படின்னு சமந்தா ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் அவருடைய இயக்கத்துல அஜித் அவர்கிட்ட கால் பண்ணி எல்லாம் பேசியிருக்காரா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? 3 மாசத்துல இதுதான் நடந்துச்சு, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஜோதிகா அவங்க பெண் ரசிகைகளுக்காக ஷேர் பண்ண ஒரு விஷயமும் திடீர் மாற்றத்தோட ஒரு புகைப்படத்தை ஆலியா அவங்க வெளியிட்டிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சமந்தா ரீசெண்டா நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுக்கறாங்க, சொல்ல போனா நிறைய விழாக்கள்ல கலந்துக்கிறாங்க. அப்படி சமீபத்துல பேசும்போது அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்க படிக்கணும்னு நான் கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. we love you சமந்தா அப்படின்னு அங்கிருந்த எல்லாருமே சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் சாம் எப்பவுமே தனி அழகுதான் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பிட்டாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் அவங்களுடைய இயக்கத்துல அஜித் அவரு நடிக்கிறது உண்மைதாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவா ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. அதாவது இப்ப நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது பார்த்து நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, அது பொய்யாவதா இருக்கும், அதெல்லாம் உண்மை இருக்காது அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா உண்மையா தனுஷ் அவர் அஜித் அவரை வச்சு ஒரு படம் இயக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்த இயக்குனர், தனுஷ் அவர் அஜித் அவருடைய படத்தை இயக்கிறது உண்மைதான், அது நிறைய பேர் பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அது பொய் கிடையாது, அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்க கூட்டணி கண்டிப்பா நடக்கும், இந்த விஷயத்த அவங்க எல்லாருமே பேசி முடிவு பண்ணிட்டாங்க, தனுஷ் அவரும் அஜித் அவர்கிட்ட பேசிட்டாரு, அது உறுதியா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அந்த பேட்டியில அவரு சொல்லியிருக்காரு. ஆகாஷ் பாஸ்கரன் அவரு சமீபத்துல பேட்டி கொடுத்ததுல, தனுஷ் அவரு இட்லி கடை படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அஜித் அவரை வச்சுதான் படம் இயக்க போறாரு, அந்த படத்தையும் இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர் தான் தயாரிக்க இருக்காருன்னு கிசுகிசு பரவச்சு, அது உண்மைதான், ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுதான் வைரல் ஆயிட்டு இருக்கு. ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்குன்னா படம் கண்டிப்பா பயங்கர ஹிட் ஆகும், ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு தான் எல்லாருமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, ஜோதிகா அவங்க ரீசெண்டா நிறைய சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப ரொம்பவே உடல் எடையெல்லாம் குறைச்சு ரொம்ப ஆரோக்கியமா மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க சமீபத்துல உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறத பத்தி ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல உடல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத முதல்ல நீங்க உறுதிப்படுத்தணும், உடற்பயிற்சி செய்யணும், அப்புறம் தான் டயட்டை ஸ்டார்ட் பண்ணணும், நீங்க சரி சமமான உணவு எடுத்துக்கணும், அதுதான் டயட், இதை சரியா நீங்க பின்பற்றினாலே போதும், உடல் எடை கணிசமா குறையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஆலியா அவங்க ஐ ஆஸ்க்டு காட் ஃபார் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி ஒரு புது போட்டோ ஷேர் பண்ணிருக்காங்க. ஆளே மாறி போயிருக்காங்க. அடுத்து அவங்க என்ன அப்டேட் கொடுக்க போறாங்கன்னு ரசிகர்கள் புது சீரியல்ல நடிக்க போறீங்களான்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.